புத்தக பிரியர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நந்திபுரத்து நாயகனின் 5ஆம் பாகம் தொடர்கிறது. எழுதியவர் டி.கே. ரவீந்திரன், வாசிப்பவர் எம். வேதநாயகி அவர்கள். காஞ்சியின் அரண்மனை கொலு மண்டபம் நிரம்பி வழிந்தது. அரச பிரதானிகள் அனைவரும் அவரவர் இருக்கையில் மிகுந்த ஆவலுடன் அரியாசனத்தை கண்கொட்டாமல் பார்த்து காத்திருக்க, சிற்றரசர்கள், தண்டநாயகர்கள், சேனாநாயகர்கள் என பலரும் அவையில் இடம் பிடித்து இந்நாள் எப்படி அமையுமோ எனும் வினாக்குறியுடன் விழிமலர காத்திருந்தனர். சற்று நேரத்தில் பல்லவ நாட்டின் பாதுகாவலர், மதியமைச்சர், அமாத்தியர், பல்லவடி அரையனார் வருகிறார் வருகிறார் எனும் ஒலி முழக்கம் அவையில் ஒலிக்க, பேரமைச்சர் பல்லவடி அரையனாரின் பாதக்குரடுகள் அவையில் ஓசை எழுப்பின. அவரது வருகையை வரவேற்கும் வண்ணம் அவை நிகழ்ச்சிகளை பார்வையிட வருகை புரிந்த மக்கள் குழுவினர் பேரமைச்சர் வாழ்க வாழ்க என வாழ்த்து குரல் முழங்கினர். தொடர்ந்து பல்லவ பேரரசின் சேனாதிபதி, பகைவர்களின் சிம்ம சொப்பனம், தளபதியார் உதயச்சந்திரன் வருகிறார் வருகிறார் என்ற குரல் முழக்கமும், அதனைத் தொடர்ந்து தளபதியும் அவரது உப தளபதிகள் 4வரும் புடைசூழ அவையினுள் பிரவேசித்தார் உதயச்சந்திரன். அமைச்சரை வரவேற்றது போலவே மக்கள் பிரதிநிதிகள் தளபதியையும் வாழ்த்து குரல் முழங்க வரவேற்பு நல்கி தங்கள் கடமையை கண்துஞ்சாதாற்றினர். உதயச்சந்திரனும் உப தளபதிகளும் அவரவர் இருக்கையில் சென்று அமர்ந்து கொண்ட வினாடி பொழுதில், வருகிறார் வருகிறார் பல்லவத்தின் பேரரசர், அவனி போற்றும் ஆற்றல் மிக்கவர், விடேல் விடுகு கத்வாங்கதன், நந்திவர்மன், ரிஷபாலாஞ்சிதன், நமது மாமன்னர் வருகிறார் வருகிறார் என்ற முழக்கம் அவையை ஆனந்தத்துள் ஆழ்த்த அனைவரும் ஒரு சேர எழுந்து நின்று மரியாதைக்குரிய மன்னரை வரவேற்றனர். அமருங்கள் அமருங்கள் என்ற பேரமைச்சரின் கட்டளையுடன் நந்திவர்மன் தனது அரியாசனத்தில் அமர்ந்ததும் அனைவரும் அவரவர் இருக்கையில் அமர்ந்து கொண்டனர். அவையில் அமைதி நிலவியது. மன்னரின் விழிகளோடு தனது விழிகள் கலந்து கொண்ட உதயச்சந்திரன் அந்த நயன பரிபாசையில் அனைத்தும் உணர்ந்து கொண்டது போல் பார்வையை திருப்பி சற்றே நிதானத்துடன் ஒளிகண் அம்பெய்து மேல் மாடத்தில் அவை நிகழ்வை காணக்கூடியிருக்கும் அரண்மனை பெண்டிர்களின் மத்தியில் தன்னையே வைத்த விழி வாங்காது வீற்றிருக்கும் விமலாவின் கனவை கலைத்தான். அவனது விழியம்பு துளைத்த வெட்கத்தினால் அவள் சற்று நாணி தலைகுனிந்து அவன் மீது ஒளியம்பு பாய்ச்சி மகிழ்ந்து கொண்டாள். இவர்களின் இந்த அவையறியா செயல்பாட்டின் வரம்பு மீறிய விளையாட்டு எவர் கண்ணுக்கு தப்பினாலும் பேரமைச்சரின் கண்களுக்கு தப்பவில்லை. அவர் தனது அதிருப்தியை சற்று பலமாக இருமி தெரிவிக்க, உதயச்சந்திரன் தனது தவறை உணர்ந்தவனாய் பார்வையை திருப்பி அவையடக்கத்துடன் அமர்ந்து கொண்டான். பல்லவடி அரையனார் அவை முழுவதும் தனது பார்வையை திருப்பி அனைவரது கவனத்தையும் ஈர்த்த பின்னர் இருக்கையில் இருந்து எழுந்து தன் உத்திரியத்தை சரி செய்து உத்திராட்சத்தை வலக்கையால் வருடியவாறு அவை முழுவதும் தன்மீது பதிந்துள்ள உணர்வுடன் வசீகரிக்கும் தனது வெண்கல குரலில், பல்லவத்தின் பெருமை காக்கும் பெருங்குடி மக்களே, இப்பேரரசை பாதுகாக்கும் அனைத்து அரசு பிரதிநிதிகளே, நம்மீது அன்பு பெருமதிப்பு கொண்ட சிற்றரசர்களே, விருந்தினர்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கிறேன். அவையில் அவரது குரலின்றி வேறு எந்தவித அரவமும் இல்லாததால் அனைவர் செவிப்புலனுக்கும் அந்த குரலோசை போய் சேர்ந்தது. அமைச்சர் தனது உரையை தொடர்ந்தார். வழக்கமான அவை நிகழ்வுகளை சற்று தள்ளி வைத்துவிட்டு இன்றைய கூட்டத்தில் சில அதிமுக்கியமான நிகழ்வுகளை பற்றி பேசப்போகிறோம். கடந்த 2 திங்களாக நமது பேரரசின் பெருமைக்குரிய வீரநாயகன், பகைவரலை பந்தாடும் இளஞ்சிங்கம், பல்லவத்தின் சேனாதிபதி உதயச்சந்திரன் நம்முடன் அவை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளவில்லை என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். அரசு அலுவல் நிமித்தம் அவர் நமது பேரரசின் வேறொரு பகுதியில் கடமையாற்றி கொண்டிருந்தார் என்பதை நான் இங்கு அவைக்கு முன்னரே தெளிவுபடுத்தியிருந்தேன். இன்றைக்கு அவர் தமது பணிகளை செம்மையுற நிறைவேற்றி மீண்டும் அவை நிகழ்வுகளில் பங்கு பெற வந்துள்ளார். அவரை இந்த பேரரசின் சார்பிலும் உங்கள் அனைவர் சார்பிலும் வருக வருக என வரவேற்கிறேன். அமைச்சர் தமது உரையை இங்கு சற்று நிறுத்தவே, அவை முழுவதும் வீர தளபதியார் வாழ்க, பல்லவத்தின் போர்வாள் வாழ்க, மாமன்னர் நந்திவர்மர் வாழ்க வாழ்க, பல்லவ பேரரசு வாழ்க என்ற முழக்கங்களை இடையறாது ஒலித்த வண்ணம் இருந்தனர். சற்றே பொறுத்த பேரமைச்சர் அமைதி அமைதி என்று குரல் உயர்த்திய பிறகுதான் அந்த வாழ்க ஒலி முற்று பெற்றது. அரையனாரின் உரை தன்னை பெருமைப்படுத்தி வரவேற்பு நல்கியதும் ஒட்டுமொத்த அவையும் அதை வழிமொழிந்து வாழ்க என குரல் எழுப்பி வாழ்த்தியதையும் உதயச்சந்திரனை சங்கடத்தில் சற்றே நெளிய வைத்தது. நமது சேனாநாயகருடன் களப்பணியாற்ற சென்று இன்று அவை நிகழ்வுகளில் பங்கேற்கும் நமது பேரரசின் உபதளபதி வீரமல்லரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மறுபடியும் வாழ்க கோஷம் புறப்பட்டு அவையை சில நொடி ஸ்தம்பிக்க வைத்தது. அமைதி திரும்பியதும் அமைச்சர் தனது உரையை தொடரலானார். அவையோர்களே,
இன்று நம்மால் வரவேற்பளிக்கப்பட்ட இவ்விரு இளம் வீர மறவர்களும் எங்கு சென்றிருந்தனர், எதற்காக சென்றனர் என்ற கேள்விக்கு பதில் ஒரு சிலருக்கு தெரிந்திருக்கும், பலருக்கு தெரிய வாய்ப்பில்லை. அரச காரியமே ஆனாலும் அது பொது நன்மையை கருதியது என்பதால் அவையில் தெரிவிக்க வேண்டியது நம் கடமை. எனவே இது சம்பந்தமான விளக்கங்கள் நமது சேனாநாயகர் அவைக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதை இங்கு நினைவூட்டுகிறேன். அவர் சென்ற காரியம் என்னவாயிற்று, இயல்பாக முடிந்ததா, இடையூறுகள் இருந்தனவா என தெளிவாக அவைக்கு விளக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு தமது உரையை நிகழ்த்துமாறு அழைக்கிறேன். மீண்டும் கரகோஷம் வானை பிளந்தது. உதயச்சந்திரன் இதை எதிர்பார்க்கவில்லை. தண்டநாயகர்கள் மற்றும் அரச பிரதிநிதிகள் சிலரின் முன்னே மறுபடியும் இது பற்றி விளக்கு நேரும் என்றே கருதியிருந்தான். ஆனால் இப்படி ராஜ்ய சபையில் அனைவரின் முன்னதாக விளக்கும் வாய்ப்பை உருவாக்குவார் பேரமைச்சர் என்பது அவன் சற்றும் எதிர்பாராதது. இந்த சூழலை எப்படி எதிர்கொள்வது என்கிற தயக்கம் மேலிட நந்திவர்மனின் விழிகளில் ஏதும் உபாயம் தென்படுமா என தேடினான். ஆனால் நந்தியின் விழிகள் திசை மாறி சிரித்தன. இனி தாமதித்து பயனில்லை என்பதை உணர்ந்தவனாய் தனது இருக்கையில் இருந்து எழுந்து உரையாற்ற முடிவில் அவையை நோட்டமிட்டான். அதே நேரம் அரையனார் மீண்டும் தனது வாய் திறந்தார். அவையோர்களே, நமது வேண்டுகோளுக்கு செவிமடுத்து மதிப்புக்குரிய சேனாதிபதி அவர்கள் அவை முன் எழுந்தருளியுள்ளார்கள். தற்போது அவர் தமது பயண விவரங்களை முழுமையாக அவைக்கு தெரிவிப்பதுடன் இடையே நமது ஐயப்பாடுகள் ஏதும் இருப்பின் அவற்றுக்கும் விடையளித்து நம்மை மகிழ்விப்பார். அதனால் ஏதேனும் ஐயம் தென்படின் யாராயினும் அதை வெளிப்படுத்தி விளக்கம் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்றவர் உதயச்சந்திரனை பார்த்து புன்னகை சொரிந்தவாறு தமது இருக்கையில் அமர்ந்து கொண்டார். உதயச்சந்திரனின் கண்கள் அவரை கொடூரமாக தாக்கி உஷ்ண பார்வை செறிந்தது. எரிக்கும் அந்த பார்வையில் வேறெவனும் பட்டிருந்தால் அதோகதிதான். ஆனால் அமாத்தியர் முன் அது செயலிழந்து பின்வாங்கியது. பார்வையின் பொருள் துளங்கியதும் அவரது புன்னகை விஷமச் சிரிப்பாக மாறி அவனை இன்னமும் துன்புறுத்தியது. இருவரின் பார்வை பரிமாறல்களும் உள்வாங்கி தனக்குள் மெல்ல நகைத்து அரியாசனத்தில் அமர்ந்திருந்தான் இரண்டாம் நந்திவர்ம போத்தரைய பல்லவன். உதயச்சந்திரனின் உணர்ச்சி கொந்தளிப்பும் அரையனாரை எரிக்கும் பார்வையும் நந்திவர்மனுக்கு உள்ளபடியே நகைப்பாகத்தான் இருந்தது. அவையினர் முழுமையாக உதயச்சந்திரனை நோக்கி திரும்பியிருந்தனர். இந்த இக்கட்டான சூழலை எந்த வகையிலும் எதிர்கொள்ளாமல் தவிர்க்க இயலாது என்பதை உணர்ந்த சேனாதிபதி இன்னும் தாமதம் செய்தால் அதை அவையை அவமதிக்கும் செயல் என்பதை உணர்ந்து தனது குரலை வெளிப்படுத்தினான். மன்னர், பேரமைச்சர் முதல் அனைத்து அரச பிரதானிகளையும் குறிப்பிட்டு உரையாற்றத் தொடங்கிய தளபதி தான் பழையாறை நகருக்கு நந்திவர்ம பல்லவரால் அங்கு உள்ள பழைய கோட்டையை சீரமைத்து மாளிகை புனர் நிர்மாணம் செய்ய அனுப்பி வைக்கப்பட்ட செய்தியை அடிபிறலாமல் விளக்கினான். அந்த பணி பெரும்பாலும் நிறைவு பெற்றுள்ளது என்றும் நாட்டின் தென்பகுதியில் எதிரிகளின் எதிர்ப்பை எதிர்கொள்ள இதுபோலொரு கோட்டை கொத்தளம் மிகவும் அவசியம் என்பதனையும் சற்று விரிவாகவே விளக்கினான். பாண்டியர்களின் எதிர்ப்பு பல்லவத்தை சூறையாட சூழ்ச்சி வலை பின்னுகிறது என்பதையும் அவன் குறிப்பிட மறக்கவில்லை. முடிந்தவரை தமது பயண விவரங்களை தெளிவுபடுத்தியதாக உணர்ந்ததும் உதயச்சந்திரன் சற்று நிறுத்தினான். அவை முழுவதும் அதுவரை அவன் உரைத்தவற்றை முழுமையாக கிரகித்து அமைதி காத்து இருந்ததால் அவையில் நிசப்தம் நிலவியது. அந்த அமைதியை குலைப்பது போல அமாத்தியரின் கண்ணீர் குரல் எதிரொலித்தது. தளபதியார் நமது பேரரசின் தெற்கு எல்லையில் இருந்து பணிகளை நிறைவேற்றி வருகை புரிந்துள்ளார். அங்கே தற்போதைய எதிரிகளின் நடமாட்டம், குறிப்பாக சாளுக்கிய பாண்டியர்களின் நடவடிக்கைகள் பற்றி தெரிந்திருக்க நியாயம் உண்டு. அத்தோடு நமது இளவரசர் சித்திரமாயனை பற்றிய விவரங்களும் அறிந்திருக்கக்கூடும் இல்லையா? உதயச்சந்திரனிடம் நேரடியாக வினாவாமல் நேராக அவையோரை பார்த்து வினா தொடுத்த அமாத்தியரின் விஷமத்தனம் உணராத அவையோர் ஒருமித்த குரலில் ஆர்ப்பரித்தனர். ஆம் ஆம், அது பற்றிய விளக்கங்கள் தேவை. இம்முறை அமாத்தியரை சற்றும் பொருட்படுத்தாமல் அவைக்கு மறுபடியும் விளக்கமளிக்க முன்வந்தான் உதயச்சந்திரன். தான் பழையாறை சென்ற நேரம் சித்திரமாயன் அங்கே சாளுக்கிய வீரர்கள் சூழ கோட்டையில் பதுங்கியிருந்ததையும் தமக்கும் இளவரசருக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் பற்றியும் எடுத்துரைத்த உதயச்சந்திரன் அவர் தப்பிச் சென்றார் என்பது வரை கூறி முடித்தான். இறுதியாக நமக்கு கிடைத்த தகவலின்படி நமது இளவரசர் சித்திரமாயன் நமது பரம விரோதி சாளுக்கிய விக்ரமாதித்யனிடம் தஞ்சமடைந்துள்ளார். தற்போது வாதாபி நகரமே அவரது வாசஸ்தலம். சாளுக்கியன் நமது இளவரசரை பகடக்காயாக உருட்டி பல்லவத்தின் மீது பாயும் நாள் வெகு தூரத்தில் இல்லை என்பதை எனது கணிப்பு. அத்துடன் பாண்டியன் ஸ்ரீவல்லபன் தனது 5ஆம் படைகளை நமது மண்ணில் பெருவாரியாக ஊடுருவச் செய்து கலகம் விளைவிக்க காத்திருப்பதும் அதை முறியடிக்க நமது பேரமைச்சரும் மன்னரும் பெருமுயற்சி எடுப்பதும் நீங்கள் நன்கு அறிந்த செய்தி. தற்போது எனது கவனமும் அதன் பொருட்டு திரும்பியிருப்பதால் கூடிய விரைவில் 5ஆம் படைகளை நமது பல்லவ பிரதேசத்திலிருந்து விரட்டி அடிப்பேன் என்று சூளுரை பகர்கிறேன். மேலும் தற்சமயம் சீரமைக்கப்பட்ட பழையாறை நகருக்கு நமது மதிப்பிற்குரிய மன்னரின் திருப்பெயரை சூட்டி நந்திபுரம் என்று அழைக்கவும், அங்கு அமைந்த கோட்டை நந்திபுர கோட்டை என வழங்கப்படவும் பேரன்பு கொண்ட மாமன்னர் உள்ளங்கனிந்து ஆணை பிறப்பிக்க வேண்டுமென உங்கள் அனைவர்
ஆஹா, நந்திபுரம் அழகான பெயர். தளபதியாரின் பெயர் சுடல் அற்புதம். மாமன்னர் அறிவிப்பு வெளியிட வேண்டும். அனைத்து தரப்பினரிடம் இருந்து எழுந்த பல்வேறு குரல்கள் அவையின் அமைதியை குலைத்தது. பல்லவடி அரையனார் நந்திவர்மனை ஓரக்கண்ணால் பார்த்தபடி மனதுக்குள் மகிழ்ந்தார். அபாரம்! கிடைத்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்த தெரிந்தவன். வேகம் மட்டுமல்ல, விவேகமும் இவனுக்கு கைவர பெற்றுள்ளது. சந்திரனுக்கான அவரது பாராட்டு பத்திரம் மனதளவிலேயே முடங்கி போனது. அதுவரை அவையின் நடவடிக்கைகளை கூர்ந்து கவனித்து அமைதி காத்த மாமன்னர் நந்திவர்ம பல்லவன் தனது அரியாசனத்தில் இருந்து எழுந்து நின்றதும் சட்டென அவையின் கூக்குரல் அடங்கி அமைதி ஆட்கொண்டது. என் உயிரினும் மேலான பல்லவ சாம்ராஜ்யத்தின் பெருமக்களே, ராஜ்ய பிரதிநிதிகளே, பேரமைச்சர் அவர்களே, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். என் சிரம் தாங்கியிருக்கும் பல்லவத்தின் மணிமுகடம் நீங்களாக பார்த்து என் மீது திணித்தது என்பதை எவரும் மறந்திருக்க நியாயமில்லை. எனது அறியா பருவத்தில் சற்றேறக்குறைய ஒரு மாமாங்கத்தின் முன்னர் என் மீது ஏற்பட்ட சுமையை இதுவரை எந்தவித பங்கமும் இன்றி நான் சுமந்து வந்துள்ளேன் என்பதையும் நீங்கள் மறுக்க மாட்டீர்கள். நானாக எவரிடமும் தட்டி பறித்து தரித்து கொண்ட மகுடம் அல்ல இது. எங்கோ கண்காணாத தொலைவில் கவலையற்று கிடந்தவனை பல்லவத்தின் ஆட்சி பொறுப்பேற்க அழைத்து வந்து அனைவரும் இப்போது இந்த அவையில் இருக்கிறீர்கள் என்றே கருதுகிறேன். அமைதி பூங்காவாக திகழ்ந்த பல்லவத்தின் பகுதிகள் இன்று சற்றே குழப்பமும் கொந்தளிப்பும் நிரம்பியதாக மாறிக்கொண்டிருப்பதை நான் அறிகிறேன். ஏன் இந்த மாற்றம்? எதற்காக இந்த முனகல்கள்? இந்த ஆட்சி அமைத்த நாள் முதல் நான் எனது ஆதாயத்துக்காக ஏதும் தவறிழைத்து விட்டேனா? நமது இளவரசர் சித்திரமாயன் என்னை விட மிகவும் இளைய பருவத்தை கொண்டவர். அவரை விடுத்து எனக்கு முடிசூட்ட அகவை கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். அல்லது இங்கே பேசி கொள்ளப்படுவது போல வேறு காரியங்களும் இருந்திருக்கலாம். ஆனால் நான் காஞ்சியில் காலடி எடுத்து வைத்த பின்னர் இந்த அரண்மனையில் அவரை எனது உடன்பிறப்பென கருதிதான் பழகி வந்துள்ளேன். ஆட்சி அதிகாரம் ஒன்றை தவிர அவருக்கு வேறெந்த குறைபாடும் நான் வைத்திலேன். அவ்வாறிருக்க அவர் இங்கிருந்து அகன்று சென்றதும் தனக்கென ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி கொண்டு நாட்டில் கலகம் விளைவித்தும் அதற்கு நமது மக்களில் சிலரே உடந்தையாக இருந்திருப்பதும் என் மீது நீங்கள் வைத்துள்ள நம்பிக்கை நாளுக்கு நாள் சிதிலமடைந்து வருவதை எடுத்து காட்டுகிறது. எதற்காக சித்திரமாயனுக்கு அரிசுரிமை தர நீங்கள் மறுப்பு தெரிவித்தீர்களோ அந்த காரணம் இன்னமும் நீர்த்து போகாமல் நிலைத்திருப்பதால் உங்களில் பெரும்பாலோர் அது பற்றி சிந்திக்க மாட்டீர்கள் என்பதை நான் அறிவேன். ஒருவேளை ஏதேனும் புதிய நியாயங்கள் முளைத்திருந்தால் அது பற்றி விவாதம் செய்யவும் நான் மறுப்பு தெரிவிக்க மாட்டேன். அப்படி ஏதேனும் உள்ளதா? இருந்தால் கூறுங்கள். இல்லை இல்லை, சித்திரமாயன் துரோகி. அவனை மன்னிக்க கூடாது. அரசுரிமைக்கு தகுதியற்றவன். அவன் பரமேஸ்வரவர்மரின் முறையான வாரிசு அல்ல. இது பற்றிய மறுபரிசீலனை தேவையில்லை. பலரும் பலவித கருத்துக்களை உதிர்த்தாலும் அவை அனைத்தும் சித்திரமாயனுக்கு எதிராகவே அமைவதை உணர முடிந்தது. சற்றே அமைதி திரும்பியதும் நந்திவர்மன் மறுபடியும் தனது கருத்தை வெளியிடலானான். ஆட்சி உரிமை ஒன்றை தவிர வேறெந்த குறையும் இளவரசருக்கு இங்கு இருந்தவரை ஏற்பட்டதில்லை. அது பற்றி ஒருவேளை அவர் மனந்திறந்து பேசியிருந்தால் ஏதேனும் மாற்று வழி தென்படுமா என்று நான் உங்களை கலந்து ஆலோசனை செய்திருப்பேன். அப்படிப்பட்ட சந்தர்ப்பம் ஏதும் எமக்கு அளிக்காமல் எடுப்பார் கைப்பிள்ளையாக மாறி எதிரியின் பாசறைக்குள் பதுங்கியவரை இனி மீட்க முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை. வேண்டாம் வேண்டாம், விட்டுவிடுங்கள். துரோகி சித்திரமாயனை பல்லவத்துக்குள் நுழைய அனுமதிக்க வேண்டாம். அவையில் மறுபடியும் அனல் பறக்கும் எதிர்ப்பு குரல்கள் எழும்பி சற்றே அமைதியை குலைத்தது. சில நொடிகளில் அந்த வீரியம் அடங்கியதும் நந்திவர்மன் மீண்டும் தனது உரையை தொடரலானார். இன்றைக்கு நமது இளவரசர் சென்று சேர்ந்துள்ள இடம் எத்தகையது என்பதை நீங்களே அனைவரும் நன்கு அறிவீர்கள். அவரது புதிய நண்பர் அவர் காரணம் காட்டி பல்லவத்தை கபலீகரம் செய்ய படை திரட்டி வரக்கூடும். நந்தி கொடியை வெட்டி வீழ்த்தி வராக கொடியை காஞ்சியில் பறக்கவிட காலம் கருதி காத்திருக்கும் அந்த கயவர் கூட்டத்தில் என்னை வீழ்த்துவதொன்றே குறிக்கோளாக கொண்டு கலந்துள்ளார் சித்திரமாயன். நாளை ஒருவேளை சித்திரமாயனுக்கு நாட்டை விட்டு தருமாறு காரணம் காட்டி சாளுக்கியனின் ஓலை வரக்கூடும். அதை நீங்கள் எவரும் ஒப்புக்கொள்ள மாட்டீர்கள் என்பதை நான் அறிவேன். ஒருவேளை தேவையற்ற போரை தவிர்க்கும் பொருட்டு நான் அதற்கு ஒப்புக்கொண்டால் சித்திரமாயனின் போர்வையில் இங்கே சாளுக்கிய ஆட்சி மலரக்கூடும். நீங்கள் அதை விரும்புகிறீர்களா? இல்லை இல்லை, மாட்டோம். சாளுக்கியனை இங்கே நுழைவிட மாட்டோம். துரோகி சித்திரமாயன் ஒழிக! மறுபடியும் ஆவேச குரல்கள் அவைக்குள் ஆர்ப்பரித்தன. சிறிது இடைவெளி விட்டு மறுபடியும் குரலை உயர்த்திய நந்திவர்மன், அமைதி அமைதி. சற்று முன்பு நமது சேனை நாயகர் இங்கு உரைத்த பாண்டியர்களின் குள்ளநரித்தனத்தையும் நாம் ஒதுக்கிவிட முடியாது. நாம் பாண்டியர்களின் பகுதிகளை ஆக்கிரமித்து கீழடக்கவில்லை. ஆனால் நமது குடில்களில் பெருவாரியானோர் தமிழ்மொழி பேசுவோர் என்ற ஒரே காரணத்தால் பல்லவ பகுதிகளையும் பாண்டியர் பகுதியாகவே கருதி வாழ் தூக்குகிறார் பாண்டியவேந்தர். அவர் மொழி வேறுபாட்டை மக்கள்
விதைத்து நம்மை பிரித்தாள சூழ்ச்சி செய்கிறார். அவரது சூழ்ச்சிகளை எதிர்கொள்ளும் ஆற்றல் நமக்கு இல்லாமல் இல்லை. கிருஷ்ணா முதல் குடந்தை வரை விரிந்து பரவியிருக்கும் இந்த பேரரசின் குடிமக்கள் அனைவரும் நமது பேரரசின் மீது அசையாத நம்பிக்கை கொண்டிருப்பவர் எனும் உண்மையை பாண்டியர் உணர்த்தான் போகிறார். ஸ்ரீ வல்லபன் தனது மாமனார் கங்கரின் தூண்டுதலின் பேரில்தான் இதுபோன்ற கீழ்த்தரமான பணிகளில் ஈடுபடுகிறார் என்பதை நாம் அறிவோம். விளைந்தை போரில் கங்கரின் கைங்கரியம் நமது மன்னரை இழக்க வைத்தது. அதை நாம் மறந்துவிடவில்லை. அதனால் பாண்டியரை விட கங்கர் தான் நமது பரம எதிரி என்பதை நாம் மறக்கவில்லை. தற்போதைய சூழலில் இந்த மூவரும் கைகோர்த்து பல்லவத்தை பந்தாட நினைக்கலாம் என்பதற்கு வாய்ப்பு உண்டு. தெற்கே பாண்டியர்கள், வடமேற்கு சாளுக்கியர்கள், வடகிழக்கே கங்கர்கள் என முப்பரிமாணமாக பல்லவத்தை சூறையாட எத்தனிக்கும் கயவர் கூட்டத்துக்கு நடுவே நமது நட்பு நாடாக பல்லவத்து கை கொடுக்கும் ஆபத் பாந்தவராக தென்படும் ஒரே நபர் ராஷ்டிரகூட அரசர் ஒருவரே. ராஷ்டிரகூடம் பல்லவத்தை ஒருபோதும் கைவிடாது என்பதற்கு சான்றாக இதோ இந்த அவையில் இன்றைக்கு வருகை புரிந்திருக்கும் இந்நாட்டு தூதுவர் தலைவரே சாட்சி. ஒட்டுமொத்த அவையும் ஒரே நேரத்தில் திரும்பி நந்திவர்மன் சுட்டிக்காட்டிய திசையில் பார்வையை குவித்தன. அதுவரை அவையை அளவெடுத்த அமாத்தியரும் ஏன் உதயச்சந்திரனும் கூட வியப்புடன் நந்தி சுட்டிய திசையில் விழிகளை திருப்பிய வியப்பில் ஆழ்ந்தனர். அடடா, என்ன இது? இவர்கள் எப்படி எனது பார்வையில் இருந்து தப்பினார்கள்? வந்தவர்களை பற்றிய எந்த விவரமும் தனது செவிக்கு எட்டவில்லையே, இது எப்படி சாத்தியமாயிற்று? நந்தி நம்மை விட எட்டவிடாமல் தடுத்து விட்டானா? அப்படி இருக்காது. இதுவரை நந்திவர்மன் தம்மிடம் இதையும் மறைத்தது இல்லை. தான் முழுவதும் அருகிலிருந்து அனுபவிக்க முடியாமற் போன தந்தையின் பாசத்தை தம்மிடம் அனுபவிப்பதாக அடிக்கடி கூறி ஆறுதலடையும் நந்திவர்மனால் எதையும் எம்மிடம் மறைத்தல் இயலாது. இருந்தும் எப்படி நேர்ந்தது? ஒருவேளை நகரக்காவல் தலைவன் தளபதி தடுத்திருப்பானோ? அப்படியும் தெரியவில்லையே. அவனும் அல்லவா விழிகளை அகல திறந்து வியப்புடன் பார்வையிடுகிறான். எதுவானாலும் அவை முடிந்ததும் காரணத்தை கண்டறிவதுதான் முதல் வேலை. அமாத்தியர் விழிகளால் விருந்தினர்களை அளவெடுத்து முடிந்தாலும் தான் அறியாமற் போனது எப்படி என்ற கேள்வியுடன் இருக்கையில் நெளிந்தார். உதயச்சந்திரனின் பார்வை தூதுவர் தலைவன் மீது ஆழப்படிந்தது. உடனிருந்தவர்களையும் பார்க்க தவறவில்லை. அந்த மண்ணுக்கே உரிய மென்மையும் வெண்மையும் செம்மையும் இடைகலந்த தோற்றப்பொலிவும் தூதுவர் தலைவனின் முகத்தை வேறுபடுத்தி காட்டியது. அரும்பு மீசை பருவத்தில் தூதுவர் தலைவர் எனும் பெரும்பொறுப்பை வகிப்பது என்றால் உண்மையிலேயே மிகச்சிறந்த திறமைசாலியாகத்தான் இருக்க வேண்டும். ஏனைய இருவரும் சற்று கடினத்தன்மை வாய்ந்தவர்களாக இயல்புக்கும் சற்று மாறாமல் காட்சியளித்தனர். தலைவனின் அழகு வதனம் முன் எப்போதோ கண்டு பழகியது போன்ற நினைப்பை தூண்டியது. அதிலும் அந்த கண்கள் நிச்சயம் பார்த்த நினைப்பை பறைசாற்றியது. எங்கே? நினைவலையை பின்னோக்கி தள்ளி பார்க்க முற்பட்ட போது நந்திவர்மனின் குரல் மீண்டும் முழங்கியது. ராஷ்டிரகூடத்து தூதுவர் தலைவர் அந்த பொறுப்பை மட்டும் வகிப்பவர் அல்ல, அந்நாட்டு சிற்றரசர்களிலும் ஒருவர். இவரது திருப்பெயர் கேசரிவர்மர். இவருடன் வந்த சிறு படையொன்று நமது விருந்தினர் மாளிகையில் ஓய்வெடுத்து வருகிறது. அவரும் நமது அவை அலுவல்களை காண அவாவுற்றதால் நான் தான் அவைக்கு அழைத்து வர அணையிட்டேன். நமது பேரமைச்சருக்கும் தளபதிக்கும் இவர்கள் வந்த செய்தி தெரிய வாய்ப்பில்லை. அவர்கள் அரசவைக்கு புறப்பட்ட போதுதான் நகர்காவல் தலைவர் செய்தியை சுமந்து வந்தார். அதனால் நானே தலையிட்டு செயலாற்றும்படி ஆயிற்று. அமாத்தியர் மன்னிக்க வேண்டும். அவை நடுவே ஏதும் பகிர வாய்ப்பு இல்லாது போயிற்று. நந்திவர்மனின் விளக்கம் அமைச்சரை திருப்தியுற வைத்ததால் அவர் தமது இருக்கையில் ஆயாசமாக அமர்ந்து அவையை கவனித்தார். இனி ராஷ்டிரகூட தூதுவர் இங்கு எழுந்தருள காரணம் யாதென அவையில் எடுத்துரைக்க விளைகிறேன். இதற்கு முன்னரே ஒருமுறை ராஷ்டிரகூடத்து அரசர் நமக்கு தகவல் ஒன்றை அனுப்பி வைத்திருந்தார். அது அனைவருக்கும் தெரிய வாய்ப்பில்லை. எனினும் ஒரு சிலர் அறிவர். அதாவது ராஷ்டிரகூடம் நம்முடன் உறவு கொள்ள விரும்புகிறது. தமது மகளை பல்லவத்து பட்டமகிழ்ச்சியாக்கி உறவை பலப்படுத்த ராஷ்டிரகூடத்து அரசர் விரும்பி அனுப்பி வைத்த ஓலைக்கு யாம் இதுவரை எவ்வித பதிலும் தரவில்லை. நமது விருப்பு வெறுப்பு எதுவானாலும் அதனை விளக்க வேண்டியது நம் கடமை. இப்படியோர் பந்தத்தை பல்லவம் ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்கிற கேள்விக்கான பதிலை உங்கள் அனைவர் முன்னிலையிலும் தெரிவித்து விடலாம் என்று கருதுகிறேன். எம்மை பொறுத்தவரை இந்த உறவு பாலம் நமக்கு பெருத்த பலமாக அமையுமேயின்றி கேடு விளைவிக்காது. அது எதுவானாலும் அவையோர்களின் கருத்தை கேட்டறிந்து செய்யலாம் என்று. தவறு மன்னவா, தவறு. தயவு செய்து பல்லவ பேரரசை எனது இடையூறுக்கு மன்னிக்க வேண்டும். விஷயம் அதிமுக்கியமானது என்பதாலேயே குறுக்கிட்டேன். அது ஒரு பொருட்டல்ல அமாத்தியரே. தாங்கள் கூறுங்கள். சட்டென தனது பெருத்த உடலை அசைத்து எழுந்தவர் கணீரென பேசி மன்னரின் உரையை இடைமறித்ததும் அவையினர் அவர் பக்கம் திரும்பலாயினர். அமைச்சரிடம் கருத்து கூற அனுமதி வழங்கிய நந்தி அவையினர் உணரட்டும் என்ற நிலையில் பேரமைச்சர் நமது கருத்தை இந்த சபை முன் வைக்க எவ்வித ஆட்சேபனையும் இல்லை என்று உரத்த குரலில் அவையில் அறிவிப்பு செய்தான். அதைத்தான் தவறு என்கிறேன். எல்லாவற்றையும் அவை முன் வைத்து பேசுவது என்றால் அரசியல் அர்த்தமற்றதாகி விடுகிறது. அவைக்கு வரவேண்டியவைதான் வரவேண்டும், அனைத்தும் அல்ல. அந்தரங்கங்கள் ஒரு சில விதிவிலக்கானவை.
அமைச்சரின் வார்த்தைகளில் கனம் தெரிந்தது. அப்படியானால் தாங்கள் சொல்ல வருவது தங்களின் திருமணம் பற்றிய முடிவெடுக்கும் இடம் பொது அவை அல்ல, அதற்கு தனி இடம் உண்டு. வந்திருக்கும் விருந்தினர் நன்கு இளைப்பாரி களைப்பாரட்டும். 1-2 நாட்கள் பல்லவத்தை சுற்றி பார்க்க ஏற்பாடு செய்வோம். அதற்கிடையே நாம் முக்கிய அரசு பிரதானிகளுடன் கலந்து நமது முடிவை தெரிவிக்கலாம். அதுவும் சரிதான். கேசரிவர்மரும் ஏனையோரும் நமது விருந்தினர் மாளிகையில் தங்கி ஓய்வெடுக்க அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யுங்கள். தளபதியார் அவர்களை அழைத்துச் செல்லட்டும். இன்று இத்துடன் அவை நிகழ்வுகள் முடிவெய்துகின்றன. அவை கலையலாம். நந்திவர்மன் தனது அரியாசனத்திலிருந்து எழுந்து வெளியேற அவையும் கலையலாயிற்று. தஞ்சை அரசர் பெரும்பிடுகு முத்தரையர் பேரமைச்சரிடம் ஏதோ தனிப்பட்ட முறையில் உரையாடியவாறே வெளியேறினார். உதயச்சந்திரன் கேசரிவர்மர் மற்றும் துணைவர்களை புரவியில் ஏற்றி விருந்தினர் மாளிகைக்கு அழைத்துச் சென்றான். சலனம் ஏதுமின்றி புரவியில் ஏறியமர்ந்த கேசரிவர்மரை தளபதியின் கண்கள் மீண்டும் படம் பிடித்தன. இந்த கண்களும் முகமும் எங்கோ எப்போதோ குழம்பிய மனநிலையில் குதிரையில் விருந்தினருடன் பயணித்தான் உதயச்சந்திரன். பகுதி 6. சித்திரமாயன் சபதம். சாளரங்கள் வழியே அனல் காற்று அறைக்குள் புகுந்து ஏற்கனவே வெப்பத்தில் மாய்ந்து கொண்டிருந்த சித்திரமாயனுக்கு மேலும் தொல்லை தந்தது. என்னவாயிற்று? சாளுக்கியர்களின் உபசரிப்பு இதுதானா? கடந்த 3 நாட்களாக இந்த மாளிகையின் அறைக்குள் அடைந்து கிடக்கிறேன். அன்றாட தேவைகளுக்குரிய வசதியும் உபசரிப்பும் அன்றி வேறெந்த வாய்ப்புமின்றி தனது செயல்பாடு அனைத்து முடக்கப்பட்ட சூழலில் சற்றேறக்குறைய ஓர் சிறைக்கைதி போல நடத்தப்படுவதை அவனால் உணர முடிந்தது. ஏன் இந்த மாற்றம்? பழையாறைக்கோட்டையிலிருந்து தப்பிய பின் சாளுக்கிய வீரர்கள் நட்புடன் தானே நடந்து கொண்டார்கள். வாதாபி வரை அவர்களின் உறுதுணையும் உற்சாகமான அணுகுமுறைகளும் தன்னை பெரிதும் கவர்ந்ததை அவனால் மறக்க முடியவில்லை. வாதாபி வந்தடைந்ததும் நகர காவல் படைத்தலைவனிடம் தான் ஒப்படைக்கப்பட அதன் பின்னரும் தனது நிலைமையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏதும் ஏற்படவில்லை. வாதாபி நகரை சுற்றி காட்டும் துணைவனாக அபராஜிதன் வந்து சேர்ந்த பிறகு நிலைமையில் மேலும் முன்னேற்றம் கொண்டது. நகரின் மூலை முடுக்கெல்லாம் அவனுடன் சென்று கண்டுகளித்த பிறகு தன்னை ஒரு மாளிகையில் விட்டுவிட்டு அபராஜிதன் அகன்றான். அதற்கு பின்னர் நடைபெற்ற நிகழ்வுகள் ஆனந்தத்தை சொரிந்த நாளிகைகளில் ஆதிக்கத்தில் அடடா, ஆனந்தத்தின் ஆதி முதல் அந்தம் வரை அணு அணுவாக சுவைக்க செய்து திக்குமுக்காட செய்தாலே காஞ்சனமாலா. உண்ண திகட்டாத அறுசுவை அமுதமாக தன்னை பரிமாறி பசியார வைத்தவளின் பாங்கை என்ன சொல்ல? மலர்குவியலில் புகுந்து மது உண்டு மயங்கிய வண்டாகத்தான் அன்றைய இரவின் இனிய பொழுதை கழித்த நினைவுகள் அழியாத கோலங்களாக கண்முன்னே வந்து அலைக்கழித்தது. எங்கேயோ பார்த்தது போல் ஒரு நினைவு வந்து மோதுகிறதே என தவித்த தன் தவிப்பை கண்டு அவள் நகைத்ததும் நடித்ததும் சிரித்து சினுங்கி எங்கே கண்டுபிடியுங்கள் பார்ப்போம் என்று சீண்டி விளையாடியதும் சித்திரமாய் மனச்சுவரில் பதிந்த பரவசம் தந்தது. ஆயக்கலைகள் அனைத்தும் அவளுக்கு கைவந்திருந்தன. ஒவ்வொன்றாய் அவனுக்கு கற்பித்து கலவிக்கோர் காப்பியமாக திகழ்ந்தாள். காஞ்சியில் அதுவரை பார்த்ததும் படிந்ததும் சொற்பமென கூறுவண்ணம் அவளது கணிதலும் கனைச்சுளையும் கற்பித்து கரைகாணா கடலில் கலவியென மெய்ப்பித்தது. எப்போது துயின்றனர் என்பதை அறியாவண்ணம் இரவின் நாளிகையில் கரைந்து சென்றனர். நடுப்பகலில் தன் விழிகளை திறக்க வைத்தவள் முதன்மை சேடி, எழுந்து நீராடி வாருங்கள், தங்களுக்காக அரண்மனையிலிருந்து அழைப்பு வந்துள்ளது. ஓ, நீண்ட நேரம் துயின்று விட்டேன் போலிருக்கிறது. அதற்கென்ன, உழைப்புக்கேற்ற உறக்கம் தேவைதானே? அவளது வார்த்தைகள் தன்னை நையாண்டி செய்வது போல உணரவே சற்று குரல் மாற்றி, சரி, எங்கே உன் தலைவி என்றான். அவர் இங்கு இல்லை. தாங்கள் வாருங்கள். நீராடி உணவை முடித்துக்கொண்டு அரண்மனைக்கு புறப்படலாம். அதுவரை அவர்கள் காத்திருப்பார்கள். யார்? தங்களை அழைத்துச் செல்ல அரண்மனையிலிருந்து வந்தவர்கள், உபதளபதியும் வீரர்களும். வந்து நாளிகை ஆயிற்றா? ஆம். அதனால் தவறில்லை. அது பற்றி கவலையுறாமல் தங்கள் கடன்களை ஆற்ற புறப்படுங்கள். அதன் பிறகு அவளிடம் பேசுவதை குறைத்து கொண்டு எழுந்து அவளுடன் புறப்பட்டான். மாளிகையின் பின்பக்கத்து பாதை வழியே அவனை அழைத்துச் சென்றவள் முன்னாள் இரவு போல வேறிரண்டு சேடிகளிடம் அவனை ஒப்படைத்து அகன்றிச் சென்றாள். அதன் பின்னர் அனைத்தும் அசரகதியில் நடந்து முடிந்தன. உபதளபதியும் படைவீரர்களும் புடைசூழ அரண்மனைக்கு புறப்பட்டவனை இந்த மாளிகை அறையில் சேர்ந்தவர்கள் தங்கள் கடமை முடிந்தது போல திரும்பி பார்க்காமல் சென்று அகன்றனர். சாளுக்கிய வேந்தர் விக்ரமாதித்யரை பார்த்து படை உதவி கேட்க வேண்டும் என்ற தனது திட்டம் இனி நிறைவேறக்கூடுமோ எனும் ஐயம் சித்திரமாயனை சித்திரவதை செய்தது. இரவெல்லாம் இன்பத்தில் ஆழ்த்தி விழித்தபோது விட்டகன்ற கணிகை காஞ்சனமாலாவும் பரிவாரங்களும் இனி தன் முன்பு வரப்போவது இல்லை. வழிநெடுக கதை பேசி வாதாபியை வலம் வர உற்ற துணையாக இருந்த அபராஜிதன் இனிமேல் இங்கு வரமாட்டான். இவர்கள் யாரும் வர தேவையில்லை. தான் நம்பி வந்த சாளுக்கிய இளவரசர் கீர்த்திவர்மன், அவர் கூடவா என்னை மறந்துவிட்டார்? கவலை வேண்டாம் பல்லவ பேரரசே, உங்களிடம் ஒப்படைக்கும் தலையான பணியை இனிமேல் சாளுக்கியம் பார்த்து கொள்ளும். அதுவரை நீங்கள் எமது விருந்தாளியாக இங்கே மகிழ்வுடன் தங்கலாம்.
இப்படித்தானே ஆறத் தழுவி நம்பிக்கை விதையை நெஞ்சில் விதைத்து விடை பெற்று கொண்டான் கீர்த்திவர்மன். அவனும் இப்படி பாராமுகமாக இருந்துவிட்டானே. இதுவரை நடைபெற்றவை அனைத்தும் தனது அறியாத்தனத்தில் விரைந்த விபரீதந்தானா? இல்லையேல் காஞ்சி அரண்மனையில் அனைத்து சுகபோகங்களுடன் வாழ்வை ருசித்து வாழ்ந்தவன் இன்றைக்கு இங்கே வாதாபியில் கேட்பாரற்று கிடக்கும் அல்லல் இருந்திருக்குமா? தவறுதான். பல்லவர்களின் ஜன்ம விரோதியான சாளுக்கியனின் வார்த்தைகளுக்கு மயங்கி அவர் பக்கம் சாய்ந்ததும், பல்லவ அரியணைக்கு ஆசைப்பட்டு உள்நாட்டில் அவர்கள் உதவியுடன் கலகம் விளைவித்ததும், பிடிபடக்கூடும் என்ற நிலையில் பழையாறைக்கோட்டை முன் பதுங்கியதும், அங்கே அந்த படுபாவி உதயச்சந்திரனிடம் உயிர் பிச்சை பெற்று மீண்டும் ஓடி வந்து சாளுக்கியர்களிடமே வந்து சேர்ந்ததும் அனைத்தும் தவறுதான். தந்தையிடம் அனைத்தும் கூறி ஆவண செய்கிறேன். விரைவில் உங்களை அவரிடம் அழைத்துச் செல்கிறேன் என்றெல்லாம் வாக்குறுதிகளை அள்ளி வீசி சென்றானே கீர்த்திவர்மன். இதுதான் சாளுக்கியத்தின் அரசியல் நாகரிகமா? இங்கே வாக்குறுதிகளுக்கு விலை கற்பிக்க மாட்டார்களா? பரமேஸ்வரவர்மனின் வாரிசு உயிரோடு இருக்கையில் கிளை வழி வந்தவன் அரியாசனத்தில் அமர்ந்திருப்பது அபத்தம் என்றே தந்தையும் கருதுகிறார் என்றல்லவா கீர்த்திவர்மன் சொல்லி சென்றான். பிறகு ஏன் இந்த பாராமுகம்? இவை அனைத்தும் ஒருவேளை வெறும் நடிப்பாக இருக்கக்கூடுமா? நினைக்க நினைக்க உடலும் உள்ளமும் நடுங்க தொடங்கியது. எங்கே தான் ஏமாற்றப்பட்டு விடுவோமோ எனும் சிந்தை பூதாகரமாக எழுந்து மனதை பிசைந்தது. மாளிகைக்கு வெளியே காவல் காத்து நிற்கும் வாயிற்காவலன் கூட தம்மை ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை என்று தோன்றியது. அறையில் இங்கும் அங்கும் உலாவத் தொடங்கி உடல் சோர்ந்து மஞ்சத்தில் விழுந்தவனின் உடல் உயர்த்து வடிந்தது. யாரெங்கே? ஆத்திரத்துடன் வெடித்தவனின் முன்னே வாயிற்காவலன் பணியுடன் வந்து நின்றான். மன்னர் எப்போது வருவார்? தெரியாது. இளவரசர்? அதுவும் தெரியாது. சரி, எனக்கு வழிகாட்டு. நான் அவர்களில் யாரையாவது உடனடியாக பார்க்க வேண்டும். மன்னிக்க வேண்டும். இங்கு இருந்து வெளியே செல்ல அனுமதி இல்லை. யாருக்கு? உனக்கா? இல்லை எனக்கா? தங்களுக்குத்தான். இது இளவரசர் உத்தரவு. என்ன அபத்தம் பேசுகிறாய்? நான் அவர்களது விருந்தினன். ஆனால் பல்லவன். அதற்காக பல்லவர்கள் எவரும் பாதுகாப்பின்றி இங்கே நடமாட முடியாது. அடையாளம் காணப்பட்டால் அடித்து கொல்லப்படுவார்கள். என்ன உளறுகிறாய்? கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் வாதாபி நகரையே நான் சுற்றி வந்தேனே. அன்று நீங்கள் வந்த செய்தி கசியவில்லை. இன்றைக்கு நகரம் முழுவதும் உங்கள் வருகை அம்பலம். அதனால் எந்த பாதுகாப்பின்றி செல்வது பெருத்த அபாயம். ஓ, சரி, நீ செல். காவலன் பணிவுடன் சென்ற போலவே மீண்டும் சிந்தனை குதிரையை விரட்டியவாறு மஞ்சத்தில் சாய்ந்தான் சித்திரமாயன். வாதாபி நகரில் பல்லவ துவேஷம் கொழுந்துவிட்டு எரியும் சூழலில்தான் வெளிச்செல்வது எந்த வகையிலும் சரியல்லை என்பது காவலன் உதிர்த்த வார்த்தைகள் உணர்த்தின. பல்லவ தேசத்தில் பேரரசர் பரமேஸ்வரவர்மனின் ஒரே வாரிசான தன்னை இப்படி பல்லவ பகைவர்கள் காடலில் வீழச் செய்து நந்திவர்மனை நினைக்க நினைக்க நெஞ்சு கொதித்தது. பட்ட மகிழ்ச்சியின் வயிற்றில் பிறக்காததான் அரசால தனக்கு தகுதியின்றி செய்ததாம். அந்த காரணத்தை காட்டி பல்லவ சாம்ராஜ்யத்தை தன்னிடமிருந்து பறித்து எவனோ 2ஆம் தர பல்லவனிடம் ஈந்து விட்டார்கள். அனைத்துக்கும் அந்த கிழவன் பல்லவடி அரையன்தான் காரணம். அவனும் அவன் துதிப்பாடிகளும் சேர்ந்து தன் தலையில் மண்ணள்ளி போட்டு விட்டார்கள். இதனால் வரை அரண்மனையில் வாழ்ந்தது கூட அந்த நந்தியின் சலுகையினால் தானே. இந்த கிழவனுக்கும் ஏனைய பிரதானிகளுக்கும் அதில் உடன்பாடில்லையே. அனைத்தும் இவர்களின் இனத்துவேஷம். என் தாய் முறையான மனைவி அல்ல, மன்னவரின் ஆசை நாயகி, குலங்கெட்டவள் என்று எத்தனையோ வீணான பழிகள். இதையெல்லாம் மன்னன் உயிருடன் இருந்தபோது அவரிடம் கூறியிருக்க வேண்டியதுதானே. என்னை பெற்றவளின் பெயர் சொல்லி என்னை பழிவாங்கி விட்டான் அந்த கிழட்டு அமைச்சன். அவன் சதி செய்து என்னை தனியானாக்கி விட்டான். என் தாய், அவள் என்ன ஆனாலோ? உயிருடன் இருக்கிறாளோ இல்லை அவள் பாவிகளால் கொல்லப்பட்டு விட்டாளோ? ஒருவேளை உயிருடன் இருந்தால் உன்னை நானே கொன்று விடுவேன். இப்படி சித்திரவதை அனுபவிக்க என்னை பெற்றெடுத்த உன்னை கொன்று எனது ஆத்திரத்தை தணித்து கொள்வேன். நீ என்னை கண்ணில் பட வேண்டாம். சாளுக்கிய உதவி கிடைத்தாலும் கிடைக்காமற் போனாலும் ஒரு நாள் நிச்சயம் நான் அந்த பல்லவ அரியணையில் ஏறி காட்டுவேன். ஒரு சாம்ராஜ்யாதிபதியாக நான் அரசோச்சும் காட்சியை தான் அப்போது நீ காண வர வேண்டும். அதுவரை நீ என் கண்முன் வந்து விடாதே. நினைவுகளின் புரவி பாய்ச்சலில் வேகம் பிடித்தபோது பிறழ்ந்து விழுந்தவன் நித்திரையின் பிடிக்குள் ஆண்டான். எத்தனை நாளிகை உறக்கத்தில் ஆழ்ந்திருந்தான் என அறியாவண்ணம் துயின்றவன் விழித்தபோது எதிரே அமர்ந்து தன்னையே வைத்த விழி வாங்காது பார்த்து கொண்டிருந்த இளவரசர் கீர்த்திவர்மனின் பார்வையை சந்தித்தான். அந்த பார்வையில் தெரியும் ஒருவித ஏளனச் சாயல் அவனை வெட்கி தலைகுனிய செய்தது. ஏதேது நண்பருக்கு இன்னமும் உடற்சோர்வு தீரவில்லை போலும். வீரர்களுக்கு அயர்ந்த தூக்கம் ஆபத்தென்பர். அதெப்படி தங்களுக்கு தெரியாமற் போனது? மன்னிக்க வேண்டும். இது உடற்சோர்வினால் வந்த உறக்கம் அல்ல, முற்றிலும் மனச்சோர்வு. கடந்த 2 நாட்களாக இந்த மாளிகையில் விருந்தினன் என்ற போர்வையில் ஒரு கைதியைப் போல காலங்கடத்தும் நிலைமையில் ஏற்பட்ட மனச்சோர்வு. ஓ, அதுவா காரணம்? மன்னிக்க வேண்டும். வேறு சில திடீர் அலுவல்கள் வந்துற்றதால் தங்களை காண வர முடியவில்லை. அதற்காக முற்றிலும் மறந்துவிடவில்லை. தந்தையிடம் அனுமதி கூறி
விவாதித்துள்ளேன். அவரும் தங்களை சந்திப்பதாக கூறியுள்ளார். மகிழ்ச்சி. நான் ஏதும் அபத்தமாக பேசியிருந்தால் அதை மறந்துவிட வேண்டும். அதுவோர் பொருட்டல்ல. சரி, எழுந்து ஆயத்தமாகுங்கள். ஏனையவற்றை அரண்மனைக்கு சென்று பேசுவோம். மன்னர் காத்திருக்கிறார் தங்களை காண. கீர்த்திவர்மனின் பேச்சும் அழைப்பும் அதுவரை மனதை குடைந்து கொண்டிருந்த சலிப்பை அகற்றி புதியதோர் உற்சாகத்தை உள்ளத்துள் புகுத்தியதாக தோன்றியது சித்திரமாயனுக்கு. ஆதரவற்ற தனக்கு அடைக்கலம் தந்து அமுதும் படைத்து அரவணைக்கும் தாய்மை நிலையில் கீர்த்திவர்மன் அவனுக்கு தெரிந்தான். இனி கூடிய விரைவில் பல்லவ அரியாசனம் தன் கைக்கு வந்துவிடும் என்கிற நினைப்பு மேலோங்கி அவனது சோர்ந்த முகத்தில் சோபையை அள்ளி தெளித்தது. என்ன நண்பரே, மறுபடியும் சிந்தனை குதிரை பாய்கிறதா? இல்லை, ஆமாம். கீர்த்திவர்மனின் கேள்விக்கு பதிலுரைக்க தடுமாறினான் சித்திரமாயன். மாயரே, ஒன்று சொல்லட்டுமா? சொல்லுங்கள். பகற்கனவு ஒருபோதும் பழிப்பதில்லை என்பார்கள். அப்படியா? ஆமாம். ஆகவே கனவு காண்பது என்று முடிவெடுத்தால் அதை இரவிலேயே காண முயலுங்கள். இது அறிவுரையா இல்லை நையாண்டியா? நண்பரே, தங்கள் எமது விருந்தினர். நையாண்டி செய்வது தவறு அல்லவா? உண்மையை உரைத்தேன். கீர்த்திவர்மன் மிகச் சாதுரியமாக வார்த்தைகளை உபயோகிப்பது சித்திரமாயனை கவர்ந்தது. சற்றே முருவளித்தவாறு எழுந்தவன் அவனுடன் செல்ல ஆயத்தமானான். மாளிகை வாயில் நின்றிருந்த புறவிகளில் ஏறிக்கொண்ட இருவரும் சாளுக்கிய பூபதி விக்ரமாதித்யரை காண விரைந்தனர். கீர்த்திவர்மனுக்கு இணையாக புறவியை செலுத்தி கொண்டே அவனை நோட்டமிட்டவாறு பயணித்தான் சித்திரமாயன். சாளுக்கிய இளவரசன் ஏனும் கர்வம் ஏதுமின்றி தன்னை சரிசமமாக பாவித்து பழகும் அவனது அணுகுமுறை சித்திரமாயனை பெரிதும் கவர்ந்தது. நந்தியைப் போலவே இவனும் பழகுவதற்கு இனிமையானவன், கூர்த்த மதியாளன். சாதுரியமிக்க இவனது பேச்சும் நடையும் மிக்கவாறும் நந்தியைப் போன்றே அமைய காண்கிறேன். தன்னை அறியாமலேயே நந்திவர்மனுடன் சாளுக்கிய இளவரசனை ஒப்பிட்டு பார்த்த சித்திரமாயன் என்ன நினைத்தானோ சட்டென தனது எண்ண ஓட்டத்தை மாற்றினான். எதற்காக இவனை அந்த பதருடன் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும்? இவன் எனது நலம் விரும்பி நண்பன். அவனோ எனது சுகவாழ்வை உரிமையை தட்டி பறித்தவன். பங்காளி அல்ல, பகையாளி. அரசியல் சூறாவளியில் அரியாசனம் தெரியவன். அவனை மறந்தும் கூட இவனுடன் ஒப்பிடக்கூடாது. துரோகியும் துணை நிற்பவனும் ஒன்றா என்ன? அப்படி பார்த்தால் நேற்று வரை சாளுக்கியர்களும் பல்லவத்தின் எதிரிகள்தான். ஆனால் அது நேற்றைய கதை. இன்று நிலைமை முழுமையாக மாறிவிட்டது. எதிரிகள் நண்பர்களாவதும் நண்பர்கள் எதிரிகளாவதும் அரசியலின் அரிச்சுவடிதானே. இன்றல்ல, இனி எத்தனை காலம் சென்றாலும் இதெல்லாம் மாறாத விதிகளாக நிலைத்து நிற்கத்தான் போகிறது. அவனது மன ஓட்டம் வேறெங்கோ அலைவதை உணர்ந்தவனாக கீர்த்திவர்மன் கேட்டான். என்ன நண்பரே, வாதாபி உங்களை கவர்ந்ததா? அது பற்றி ஏதும் கூறவில்லையே? ஓ, அற்புதம். அளவுற வடிவமைத்துள்ளீர்கள். எத்தனை பாராட்டினாலும் தகும். எதற்கு இந்த பாராட்டுகள்? வாதாபியின் எழிலுக்கா அல்லது வளைத்த எழிலுக்கா? வளைத்த? ஓ, புரிகிறது. புரியாமல் இருக்குமா என்ன? வளைத்த கரம் வனப்பின் சிகரம் அல்லவா? ஆம் ஆம். வனப்பு மட்டுமா? வாத்தியசனன் தோற்றான் பொங்கல். அப்படியா? பின் ஏன் தங்களுக்கு அந்த அனுபவம் இல்லையா? அனுபவம் என்றால் மறுக்க முடியாதுதான். ஆனால் தாங்கள் கற்றவரிடம் இதுவரை இல்லை. ஏன் அப்படி? தங்களுக்கு இல்லாத உரிமையா? அது அப்படியல்ல. விருந்தினர்களை மகிழ்விப்பதே அவர்கள் பணி. அதுவும் அரசு விருந்தினர்களை. அன்றி போன்றவர் அணுகினால் அதிகாரம் இடமாறக்கூடும். அவர்கள் மனது வைத்தால் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். இத்தகையவரின் சரச சல்லாபங்களில் தடுமாறி விழுந்த சாம்ராஜ்யங்களின் கதை படித்தது இல்லையா? சரிதான். விழித்தபோது அவள் அங்கு இல்லை. ஒருவேளை இருந்திருந்தால் நான் விடுபட்டு வந்திருப்பேனா என்னமோ. பார்த்தீர்களா? இதைத்தான் சொல்வது. எதிலும் பக்குவம் தேவை. மறுபடியும் வாதாபியில் உங்களால் அவளை சந்திக்க இயலாது. அந்த மாளிகை கதவுகள் இனி உங்களுக்காக திறக்கப் போவதில்லை. அது ஏன்? அது அப்படித்தான். வளைக்கரம் வளைத்துவிட சந்தர்ப்பம் தரக்கூடாது அல்லவா? காஞ்சியில் கணிகையரை கண்டது இல்லையா என்ன? கண்டதுண்டு. ஆனால் காஞ்சனமாலா போல் எவரும் என்னை ஈர்த்தது இல்லை. இவளை கூட காஞ்சியில் கண்டதாக ஒரு நினைப்பு. கண்டிருப்பீர்கள். இவளை அல்ல, இவள் தமக்கைய. ஏறக்குறைய முகத்தோற்றம் ஒன்று போல் இருக்கும். அவள் வகுலாதேவி. இருவரும் கைதேர்ந்த வித்தைக்காரிகள். இப்போது புரிகிறது. வகுலா எனக்கு அறிமுகமானவள். நான் எனது ஐயத்தை கூறியபோது அவள் பதில் உரைக்கவில்லை. கேள்வியை மறக்கச் செய்து மனதை திருப்பிவிட்டாள். அதுதான் அவர்களின் சாதுரியம். சரி, விடுங்கள். வாதாபியை பற்றி கூறுங்கள். நன்கு சுற்றி பார்த்தீர்களா? ஓ, நன்றாக பார்த்தேன். உண்மையில் அழகான நகரம்தான். அழகின் நடுவே ஆங்காங்கு சில அலங்கோலங்களும் பார்த்திருப்பீர்களே. இல்லையே, அப்படியும் தெரியவில்லையே. தாங்கள் அழகிலேயே லயித்து நிலை மறந்திருப்பீர்கள். அதோ பாருங்கள், அங்கே வடக்கு முகமாக எழுப்பப்பட்டிருக்கும் பளிங்கு மாளிகை. அதன் பக்கத்தில் பாழடைந்து கிடக்கும் கோபுர சிதைவுகளை கவனித்தீர்களா? ஆம், தெரிகிறது. இது போன்ற சிதைந்த கோபுரம் ஒன்றை நகர எல்லையிலும் கண்டேன். ஏன், எதற்காக இவற்றை இந்த இடிபாடுகளை விட்டு வைத்திருக்கிறீர்கள்? ஏதேனும் தனிப்பட்ட காரணங்கள்? ஆம், இருக்கிறது. அவை சாளுக்கிய தேசத்தவனுக்கே உரித்தானது. இந்த தேசத்தின் பிரஜைகள் தங்கள் நெஞ்சில் சுமந்து நடக்கும் வெஞ்சினத்தின் வெளிப்பாடு. புரியவில்லை.
வேண்டாம், புரிய வேண்டாம். அது இந்த தேசத்து பிரஜை ஒவ்வொரு சாளுக்கியனும் அறிந்திருக்க வேண்டிய உண்மை. தங்களுக்கு இப்போது அது தேவையற்றது. என்னை ஒரு பல்லவன் என்பதால் அறிய வேண்டாம் என்கிறீர்கள், அப்படித்தானே? அப்படியல்ல. நேற்று வரை நீர் வெறும் பல்லவனாகவே இருந்தாலும் இன்றைய சாளுக்கியனின் ஆதரவு பெற்றவர். ஆயினும் இது பற்றி எனது விளக்கங்கள் ஒருவேளை தங்களை காயப்படுத்தலாம். அதனால்தான் நான் தயங்குகிறேன். கீர்த்திவர்மனின் வார்த்தைகளில் தொனித்த வருத்தமும் தனக்கு அது தெரியாமல் இருக்க அவன் தவித்த தவிப்பும் நன்கு புரிந்தது. வருடங்களாக வாதாபி நகரத்து மாந்தர்களிடையே பல்லவ எதிர்ப்பை நீர்த்து போகாமல் நிலைத்து நிற்க செய்து வரும் உத்தியை இதுவென்று புரிந்தது. சாளுக்கியர்கள் சாமானியர்கள் அல்ல, சகல வித்தையும் தெரிந்தவர்கள் என்று சற்று எச்சரிக்கை தேவைதான். புரவி தடமாறாமல் அரண்மனையின் வாயிலை எட்டியதும் தாமாகவே நின்று கொண்டன. இருவரும் புரவியிலிருந்து குதித்து இறங்கினர். வாருங்கள் நண்பரே, தங்கள் வரவு நல்வரவாக அமையட்டும். சாளுக்கியம் தங்களை இருகரம் நீட்டி வரவேற்கிறது. சித்திரமாயனின் தோளில் வைத்து அழுத்தியவாறு அவனுக்கு வரவேற்பு நல்கிய கீர்த்திவர்மனின் நட்பை உணர்ந்தவனாய் சற்றே வியப்புடன் கேட்டான். ஏதேது, இன்றுதான் வந்தது போல் வரவேற்பு பலமாக இருக்கிறதே. நானொன்றும் புதியவன் இல்லையே. எமக்கு நீர் பழகியவர். ஆனால் இந்த அரண்மனையும் சாளுக்கிய பூபதியும் உமக்கு அளிக்கவிருக்கும் அனுபவங்கள் நிச்சயம் புதியவைதானே. அதற்குத்தான் இந்த வரவேற்பு. ஓ, அதை மறந்துவிட்டேன். மன்னர் காத்திருப்பார் அல்லவா? வாருங்கள், உள்ளே செல்வோம். அவர்கள் நகரத் தொடங்கும் முன் காவலன் ஒருவன் கீர்த்திவர்மனுக்கு முன்பு வந்து நின்றான். சொல். மன்னர் உள்ளே இருக்கிறார் அல்லவா? அது விஷயமாகத்தான் சொல்ல வந்தேன். காவலனின் பார்வை கீர்த்தி மாயனின் திக்கில் சற்றே திரும்பி பின்பு கீர்த்தி மாயனை எதிர்கொண்டது. பரவாயில்லை, நீ கூறு. அவர் நம் விருந்தினர், கவலை வேண்டாம். அரசர் வர சற்று தாமதமாகும். அவர் வருமுறை தங்களை காத்திருக்கச் சொன்னார். காரணம் ஏதேனும் கூறினாரா? ஆம், கங்கத்திலிருந்து தூதுவர் வந்துள்ளார். அவருடன் கலந்து பேசிவிட்டு வர சற்று தாமதமாகும் என்றார். அவ்வளவுதானே? நாங்கள் காத்திருக்கிறோம். நீ சென்று எங்களுக்கு பசியார ஏதேனும் அனுப்ப ஏற்பாடு செய். அப்படியே ஆகட்டும். காவலன் நகர்ந்ததும் சித்திரமாயன் சொன்னான். எனக்கு இன்னும் நல்ல நேரம் அமையவில்லை போலும். இல்லை நண்பரே, நல்ல நேரம் வந்துவிட்டது. கங்கன் நாட்டு தூதுவன் வந்ததை அறிந்தீர்கள் அல்லவா? அது நல்ல நேரத்துக்கான அறிகுறியே. வாருங்கள், சென்று அமர்வோம். இருவரும் ஒரு சேர நடந்து அரண்மனையில் நுழைந்து விருந்தினர் வரவேற்பு மண்டபத்துக்குள் புகுந்தார்கள். அங்கு இருந்த அரண்மனை சேடிகள் அவர்களை பார்த்ததும் குவளைகளில் நீர் நிரப்பி முன்வந்து தந்தனர். அதை வாங்கி பருகியவர்கள் சற்றே ஆயாசமாக அங்கு இருந்த இருக்கைகளில் அமர்ந்து கொள்ள புசிப்பதற்கான அருஞ்சுவை கனிகள் வந்து சேர்ந்தன. கனிகளை ருசி பார்த்தவாறே கீர்த்திமாயன் கேட்டான். என்ன நண்பரே, கனி புசிக்கவில்லையோ? சற்று பொறுத்து உட்கொள்கிறேன். அருந்திய நீரே அமுதமாக தெரிகிறது. அது சரி, இந்த நீரை தாங்கள் அதற்கு முன் அருந்தியது இல்லையா என்ன? நான் எப்படி அருந்தியிருக்க முடியும்? உங்கள் அரண்மனைக்கு இன்றுதானே நான் வருகிறேன். நீங்கள் வருவது இப்போதுதான். ஆனால் இந்த நீர்தானே தங்கள் நாட்டில் பாய்ந்தோடுகிறது. காவிரியின் பிறப்பிடம்தான் இங்கு. ஆனால் அது வளமாக்குவது என்னமோ உங்கள் தேசம்தான். அதனால்தான் கேட்டேன். காவிரி நீரை குடித்ததில்லையா என்று. காஞ்சியில் காவிரி பாய்கிறதா என்ன? அது தஞ்சை மண்டலத்தில் தனி சொத்து. சமீபத்தில் பழையாறையில் பதுங்கிய வேளையில் அறிந்திருப்பேன். ஆனால் அன்றிருந்த சூழலில் நீரின் சுவை உணரும் அளவுக்கு அறிவு விழித்திருக்கவில்லை. ஓஹோ, அதுவா செய்தி? ஆயின் இன்னும் சற்று நீர் அருந்துகிறீர்களா? வேண்டாம், அருந்தியதே போதும். அளவுக்கு மிஞ்சுதல் ஆகாது. அதாவது தாகமோ மோகமோ எதுவானாலும் அளவை கடப்பது ஆகாது என்கிறீர்கள். தாகமும் மோகமும் இங்கே வந்தன. நான் நீர் அருந்துவதை தானே குறிப்பிட்டேன். உண்மை. நீரை எதற்காக அருந்தினீர்கள்? அது தாகத்தை தணிக்க. பார்த்தீர்களா? தாகம் வந்தால்தானே நீர் அருந்தினீர்கள். அதைத்தான் நானும் குறிப்பிட்டேன். சரி, அப்படியானால் இந்த மோகம் அது தானாக வர வேண்டுமா என்ன? மனதுக்குள்ளேயே மறைந்திருக்கும். அது எப்போது வேண்டுமானால் வெளிப்படக்கூடுமே. அதனால்தான் இரண்டையும் ஒப்பிட்டு எடுத்து காட்டினேன். போகட்டும். இளவரசரின் இதயக்கூட்டில் மோகத்தை மூட்டியவர் எவரேனும் உள்ளரா? அப்படி குறிப்பிட்டு சொல்லும் அளவுக்கு யாரும் இல்லை. ஆனால் கேள்விப்பட்டவரே ஒரு பெயர் மனதை சற்று பிசைந்து வலிக்க செய்வது உண்டு. அப்படியா? யாரது? மன்னருக்கு தெரியுமா? தந்தையிடம் இதுவரை கூறியதில்லை. ஏனோ தங்களிடம் உரைக்க தோன்றியது. தவறாக கருதக்கூடாது. தவறா? இதில் என்ன தவறு இருக்கிறது? மனம் மங்கையை நாடும் பருவம்தானே இது. அதிலும் சாளுக்கிய பூபதியின் ஏக மகன் தாங்கள் விரும்பும் பெண்ணை அடைவதா கடினம்? அவள் எந்த தேசத்தவள் ஆயினும் மனமுடிக்க தாங்களால் ஆகாதா? ஆகாது நண்பரே, அதுதான் குழப்பமே. என்ன சொல்கிறீர்கள்? அவள் எந்த தேசத்தவள்? பரதக்கண்டமா வேறெங்குமா? சொல்லுங்கள், முயற்சி செய்து பார்ப்போம். முயலலாம். அதுவும் தாங்கள் முயன்றால் ஒருவேளை அது முடியும் நிலை எய்தலாம். பிறகென்ன? காலம் தாழ்த்தாமல் அவள் யார் என்று உரையுங்கள். முயன்றால் முடியாமல் போவதொன்று உண்டா? சொல்லுங்கள். அவளை பல பேரழகி என்றும் தட்சிண பாரதத்தில் வேறொருத்தி அவள் போல் இல்லை என்றும் இங்கு வந்து சென்றவர்கள் கூற கேட்டிருக்கிறேன். அது உண்மையா என்று தாங்கள் தான் கூற வேண்டும். நான் எப்படி? எனக்கு எப்படி தெரியும் அவள் அழகியா இல்லையா என்று? உங்களுக்கு தெரியும்.
அவள் பெயரை சொல்கிறேன், கேட்டுவிட்டு சொல்லுங்கள். கூறுங்கள், எனக்கு தெரிந்த பெயரா என்று பார்க்கிறேன். அவள் அவள் பெயர் விமலாதேவி. என்ன? விமலாதேவி? அதுதான் அவள் பெயர். யாரென்று புரிகிறதா? நந்திவர்மனின் தங்கை. சரிதானே? ஆம் நண்பரே. அவள் பார் மெச்சும் அழகியா என்ன? செய்தி தவறில்லைதான். ஆனால் அவள் அந்த உதயச்சந்திரனின் காதலி அல்லவா? இருந்திருந்து அவளிடமா நீங்கள் மையல் கொள்ள வேண்டும்? இடம்பொருள் ஏவல் பார்த்து வருவது அல்லவே காதல். அது சரிதான். ஆனால் நமது எதிரியின் தங்கையை மணப்பது என்பது ஏன் நடக்க முடியாததா? அல்லது நடக்கக்கூடாததா? அதுவும் அன்று. ஆனால் இவளை பொறுத்தவரை அந்த தளபதி உதயச்சந்திரனை உயிராக கருதி வாழ்கிறாள். அந்த கனவை உடைத்து கொண்டு வருவாள் என்பதில் நிச்சயமில்லை. உதயச்சந்திரன் யார்? வெறும் சேனாநாயகன்தானே. அவள் சாளுக்கிய வேந்தனின் புதல்வனை மணந்தால் இந்த நாட்டில் பட்ட மகிழ்ச்சியாக பவனி வரலாம். சாளுக்கியனின் வாரிசை தன் கருவில் சுமக்கலாம். இதைவிடவா அந்த தளபதியின் மனைவியாக வாழ்வதில் சுகம் கிடைக்கப் போகிறது? இல்லைதான். ஆனால் இதை முடிவு செய்ய வேண்டியது அவள் அல்லவா? அவள் செய்தாலும் செய்யாவிடினும் நான் முடிவு செய்துவிட்டேன். சாளுக்கிய இளவரசனின் மனைவியாக வரவேண்டியவள் அவள்தான். நண்பரே, நீங்கள் கவலை உற வேண்டாம். நந்தியிடம் நட்பு பூண்டு அவள் தங்கையை மணக்கப் போவதில்லை. அவனை வெல்லப்போவது உறுதி, விரட்டப்போவதும் உறுதி. ஆனால் அவன் தங்கை அவள் எனக்கு வேண்டும். அந்த ஒரே ஒரு வாக்குறுதியை நீங்கள் எனக்கு தர வேண்டும். நிச்சயம். பல்லவம் எனது கைக்கு கிடைத்ததும் விமலாவை சிறையெடுத்து உங்களுக்கு தாரை வார்த்து தருகிறேன். இது உறுதி, மாற்று கருத்தில்லை. நன்றி நண்பரே, நன்றி. இனியாவது கனியை புசிக்க கூடாதா? இதோ கையில் எடுத்து விட்டேன். கனியோ கண்ணியோ எதுவானாலும் புசிக்காமல் மனம் மாறாது போலிருக்கிறது. சரிதான். கீர்த்திவர்மன் வாய்விட்டு சிரித்தான். மாமன்னர் வருகிறார் என்ற அறிவிப்பு வரவும் சரியாக இருந்தது. இத்துடன் 6ஆம் பகுதி நிறைவடைகிறது. நந்திபுரத்து நாயகன் 7ஆம் பகுதியில் வருவான். அதுவரை காத்திருங்கள். இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ நான் அப்லோட் பண்ணோன்னே உங்கள் ஃபோனுக்கு வரும். ஓகேங்களா? நன்றி.